பலவிதமான பிரச்சனை இருக்குது. எங்கெங்கிருந்தோ பிரச்சனை வருது. வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது. ஒரு அரசியல் தலைவர் சொன்னது போல், காலையில் பிரச்சனையில் எழுந்து மதியம் பிரச்சனையிலே இருந்து சாப்பிட்டு, இரவும் பிரச்சனையிலே சாப்பிட்டு உறங்கி மறுபடியும் காலையில் பிரச்சனையிலாகவே எழ வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கையில் எந்த பக்கம் திரும்பினாலும் அடி உழுகுது. பணம், இன்னும் குடும்பம், வேலை, சமூகம், பத்தாத்துக்கு நம்ம மனம், ஆசைகள், எதிர்காலம், இது மாதிரி எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. பொண்ணு, பெண்ணு, போதை எல்லாமே இப்படி தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது. பிரதர், என்னவாக இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுக்கு என்னதான் ஒரு முடிவு? இது எந்த தெளிவு மூலிமா நம்ம அந்த பிரச்சனையை நம்ம ஒரு ஃப்ரீஸ் பண்ணி பார்க்க முடியும், அதாவது நிறுத்தி பார்க்க முடியும்? இப்போ வீடியோவை நம்ம பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த வீடியோ நிறுத்தி நம்ம பார்க்கலாம். அப்படி நிறுத்திட்டு அது என்ன அப்படின்னு டீகோட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி பிரச்சனைகளை டீகோட் பண்ணுறது எப்படி? ஸோ பொதுவாக எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கிறனால நான் சொல்லிக்கிறேன். நல்லா பார்த்துக்குங்க. லைஃப்பில் இந்த ஒரு 4 விஷயம் மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவு கிடச்சிடும். முதலாவது, அனைவருமே நோட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் எழுதி கூட வச்சுக்கோங்க. பிரச்சனை எங்கிருந்து வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டில் ஒரு பைப்லைன் எங்கேயோ உடஞ்சிருக்கு அப்படின்னா, பைப்லைனில் தண்ணி வருது அப்படின்னா, எங்கிருந்து தண்ணி வருது அப்படிங்கிறது அந்த தண்ணியோடைய பாதையை பார்த்துட்டு நீங்கள் போவீங்க. போயிட்டு இந்த பைப்பில் 3வது பைப்பில் சென்ட்ரு பாயிண்டில் உடஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி பிரச்சனை எந்த பைப்லைன் வழியாக வருதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 4 விஷயங்களும் நீங்கள் மஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே மேக்ஸிமம் பிரச்சனையை உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். முதல்ல பார்த்திங்கன்னா, பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா வெளியிலேருந்து வருது. வெளியினா வச்சுக்கங்களேன், சொசைட்டி, சமூகம், நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள், மக்கள் மூலிமா, வெளி சூழல் மூலிமா வர்ற பிரச்சனைகள் முதல் விஷயம். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, உள் சூழல், அதாவது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? நம்ம சொந்த பந்தங்கள், நண்பர்கள், பழகினவங்க, சின்ன வயசில் பழகினவங்க, இப்போ புதுசாக நம்ம மனைவியோட குடும்பத்தோடு சேர்ந்தவங்க, மனைவிமார்கள் சொந்தங்கள் சேர்ந்தவங்க, இல்லை வேறு ஏதாவது பழக்க வழக்கங்கள், அதாவது ஒரு இடத்துல போய் படித்தோம் வச்சோம் அந்த நண்பர்கள் சேர்ந்தவங்க, இல்லை நம்ம சொந்தத்திலே ரொம்ப தூரத்து சொந்தம், அந்த மாதிரி வழிபாட்டு முறைகளில் கோவில் வழியாக சொந்தங்கள், மதம் வழியாக சொந்தங்கள், இந்த மாதிரி உள் சூழலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வெளி மனிதர்கள், சொந்தங்கள், உறவுகள், அவங்க மூலிமா குடும்பம், அப்பா அம்மா எல்லாருமே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மனம், நம்மளுடைய மனம். இவன் நம்ம ஆள் தான் உள்ளே இருக்கிறான் பார்த்திங்களா, இந்த ஆள் தான். ஸோ இதுதான் 3வதாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு பார்த்துக்குங்க. 4வதான விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா கர்மா. அதாவது கர்மானா எல்லாமே தப்பாக நினச்சிக்கிறாங்க, அப்படி இல்லை. தவறான செயல்களால் ஏற்பட்ட கர்மா. நல்ல செயல்களால் ஏற்பட்ட கர்ம வினை புண்ணியம், கெட்ட செயல்களால் ஏற்பட்ட கர்ம வினை உங்களுக்கு பாவம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக அதுக்கு கர்மான்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னே எழுதி வச்ச மாதிரி அவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. சொசைட்டி இப்படி இருக்குதுன்னு சொல்லி எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது? மனம். குடும்பம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை எது டிஸ்டர்ப் பண்ணுது? மனம். டிஸ்டர்ப் ஆகுது மனம். மனம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு எது டிஸ்டர்ப் ஆகுது? ஆன்மா. நீங்கள் நிம்மதி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கனாவே, அமைதி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கனாவே ஆன்மா. ஸோ மனம் சரியில்லை என்றால் ஆன்மா பலவீனமாயிரும். ஆன்மா பலவீனமாயிரும். ஸோ இப்போ ஆன்மா பலவீனமாயிருச்சு. அப்புறம் கர்மாவுடைய விளைவுனால் மேலும் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் பலவீனம் கிடைக்குது. இதில் எதை நம்ம டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மா சார்ந்த விஷயங்கள். ஏற்கனவே நீங்கள் செய்த வினைகள் திரும்ப வரதான் செய்யும். அதை நீங்கள் தடுக்க முடியாது. பட் ஆனால் அதுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் எதாவது செஞ்சிங்கன்னா கொஞ்சம் குறையும், அதுக்கான தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். தலைக்கு வர்றது பாதத்தோடு போகணும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த 3 பிரச்சனைகளையுமே நீங்கள் நோட் பண்ணணும். வெளியில் பிரச்சனை கொடுக்குறதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்க. நீங்கள் சமூகத்தில் வாழ்கிற வரைக்கும் வெளியில் 1000 பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை தூக்கி நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டில் போடாதீங்க. ஜஸ்ட் அங்கேயே பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடுங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்னு வரும்பொழுது, குடும்பம் சார்ந்தவங்க 10 பேர் இருந்தால் 10 பேர் அப்படி பேச தான் செய்வாங்க. நோட் பண்ணி பாருங்கள், குடும்பத்தில் எத்தனை பேர் பாசிட்டிவாக பேசுகிறாங்க பாருங்கள்.
நெகட்டிவாக தான் பேசுவாங்க. சொந்தக்காரங்க, கூட இருக்கிற ஒய்ஃபாக இருந்தாலும், கணவராக இருந்தாலும், மாமனாராக இருந்தாலும், மாமியார் இருந்தாலும், பிள்ளைங்களாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு பர் டேக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக பேசுகிறாங்கன்னு பாருங்கள். குறிப்பாக தமிழகத்தில் மட்டுமே நெகட்டிவிட்டியாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வேறு மாநிலங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பேசலை. அவன் வேலையை அவன் பார்த்துட்டு லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி மூல செலவு ஆகி இருக்கிறாங்க. இன்னும் மாறலை. பொதுவாக நான் சொல்கிறேங்க, வேணால் நோட் பண்ணி பார்த்துங்க. அண்டை மாநிலங்கள் நாடுகளில் பார்த்திங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க ஷார்ப்பாக இருக்கிறதுனால அவங்க லைஃப்பில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாங்க. இங்கே உட்காந்து ஊர் கதை பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுனால சொந்தக்காரங்களும் ஒரு குடும்பம் நிம்மதியை இழக்கிறதற்கும், தனிப்பட்ட முறையில் அவங்க தாக்கப்பட்டு அவங்க அழிந்து போகிறதற்கும், அவங்க நாசமாகி அவங்க வாழ்க்கையை முழுமையாக இழக்கிறதற்கும் குடும்பங்கள் சார்ந்ததாக இருக்குது. அப்புறம் இந்த பிளாக் மேஜிக்கில் இறங்குறது, பில்லி சூனியங்கள், ஏவுதல், இது மாதிரி இறங்கி அவன் நல்லா இருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் நிம்மதியை கெடுக்குன்னு சொல்லிட்டு வயிற்றெரிச்சல் பண்ணி அப்படிலாம் ஆகுது. இது அவங்களுக்கு கர்மாவாக ஆட் ஆயிரும். அது வேறு விஷயம். இது உங்கள் மேலே அவங்க தீய விஷயங்களை விதைச்சாங்கன்னா அவங்களுக்கான கர்மா அது பதிவாயிரும். அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இது ஒரு தொந்தரவுகளாக உங்களுக்கு இருக்கும். அப்புறம் உங்கள் மனமும் தனிப்பட்ட முறையில் நம்ம வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ முடியாமல் ஏதோ லாக்கான மாதிரி இருக்கிற விஷயங்கள், இது எல்லாமே உங்கள் கர்மவினை உள்பட எல்லாமே தூக்கி 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 நீங்கள் எங்கே போட்டுக்கிறீங்கன்னா ப்ரெஷர் தலையில் ஏற்றிடுறீங்க. ஏற்றினதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் அப்படியே மெல்ல 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 இறங்கி இறங்கி எங்கே போகுதுன்னா ஆன்மா கிட்ட போயிடுது. ஆன்மாவோடைய தாக்கத்தை ஏற்படுத்த நீங்கள் மெல்ல 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 கீழே போய் ரொம்ப ரொம்ப லோயராக கீழே போயிடுறீங்க. நம்மளோட உடல் அளவில் பார்த்திங்கன்னா நிறைய பிராண சரிவுகள் ஏற்படும். அதாவது ஆன்ம இழப்புகள் ஏற்படும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, உங்கள் ஆன்மாவுக்கு இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்கள் ஆன்மாவுடைய லேயர் சக்திகள் குறைஞ்சிக்கிட்டே வர 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 நீங்கள் ரொம்ப ரொம்ப டவுனடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அப்பப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு பிரச்சனையை தூக்கி கொண்டு இருக்கிற ஒரு சுமைதாங்கி மாதிரியே இருப்பீங்க. எந்த நேரம் பார்த்தாலும் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு எனக்கு அந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, வெளியே பிரச்சனை, உடம்பு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டதும் அதை தூக்கி நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டில் தூக்கி போட்டுக்கிறதுக்குமான காரணம் தான் இது. நீங்கள் வெளியே டஸ்ட்பின் பொறுக்கிறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? குப்பையெல்லாம் பொறுக்கிறவங்க டஸ்ட்பின்லேருந்து எடுத்துகிட்டு போகிறவங்களாம் பார்த்துருப்பீங்களா? நிறைய பேர் கீழே கிடக்கிறதில்ல. அது மாதிரி நீங்கள் ஒரு சாக்கு பையை எடுத்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனைலாம் தூக்கி உங்களுடைய சாக்கு பையில் போட்டு மூட்டை கட்டி தூக்கிட்டு போனால் பிரச்சனையாக தான் இருக்கும். இதையெல்லாம் போட்டு நீங்கள் ஆன்மாக்குள்ளே பதிவு செய்யும் பொழுது உங்கள் ஆன்மா இப்படி தான் இருக்கணும் போல், இவர் பிரச்சனையாகவே தான் இருக்கணும் போல் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடை தான் வெளிப்படுத்தும். அதன்படி தான் போகும். அப்போ உங்கள் ஆன்மாவும் பலவீனம் ஆயிடுச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு அது எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியான விஷயங்களுக்குள்ளே போயிடும். நெகட்டிவான விஷயங்கள், அமானுஷமான விஷயங்கள் உங்களை நோக்கி வரும். அது பத்தாத்துக்கு அதுங்க வேறு பிரச்சனை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம நேரடியாக சந்திச்சிருக்கோம் நிறைய பேர். ஸோ அப்புறம் உங்கள் கர்மாவுடைய பேட்டர்ன் ஒரு பக்கம். இதை தாண்டி நீங்கள் புண்ணியங்கள் ஏதாவது ஒரு காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மக்களுக்கு நன்மைகள் நல்லது எதிர்பார்க்காமல் ஏதோ ஒரு உதவிகள் செஞ்சிங்கன்னா தான் உங்களுடைய கர்ம பலன்களும் குறையும். முதல்ல இதுக்கெல்லாம் தீர்வு என்னென்னா பிரதர், நீங்கள் எதற்காக பிறந்திருக்கிறீங்க, என்ன வேலை செய்யணும், இங்கே எதுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் யார், இந்த மனித வாழ்க்கைனா என்ன, இது ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இதை சுற்றி என்ன நம்ம பண்ணனா இதை சரி செய்ய முடியுங்கிற அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கணும். இல்லை இதெல்லாம் எல்லாமே நீங்கள் உள்ளுக்க கொண்டு போகாமல் இருக்கணும். மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம். மேல் மனதில் நடக்கிற விஷயங்களையும் நடுமனதிற்கும், நடுமனதிலிருந்து ஆழ்மனதிற்கும் நீங்கள் கொண்டு போக ஆரம்பிக்கும் பொழுது தான் பிரச்சனை அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஷாக்கான விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னா டக்குன்னு போய் பதிவாயிரும். அதே ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் டக்குன்னு போய் பதிவாயிரும். அது நீங்கள் சும்மா நார்மலாக ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கிறீங்க, ஒரு பயிற்சி பண்ணுறீங்க, ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது போய் பதிவாகாது. ஸோ நீங்கள் ஆழமாக பதிவு செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பதிவாகுது. அப்போ நெகட்டிவிட்டியாக நீங்கள் பிரச்சனைகளையே கொண்டு போய் பதிவு செய்ய அது பாக்கெட்டில் போட அந்த மூட்டையில் நீங்கள் எடுத்து கட்ட அது பெரிய பிரச்சனையாக மாறி உங்கள் கண் முன்னாடி நிற்கிது. இது எல்லாவற்றையும் நீக்கிறதற்கு எது வழியாக பிரச்சனை வருகிறது, அந்த பைப்லைன் சொன்ன மாதிரி எது வழியாக பிரச்சனை வருகிறது, எதை நோக்கி வருகிறது, பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்கா அவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்கு வரணும். அதுக்கு நீங்கள் அமைதியாகணும். ஒரு நாள் 2 மணி நேரமாக ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இதை கவனிக்க ஆரம்பிக்கணும். ஈவினிங் ஆஃபீஸ் போனாலும் சரி, சும்மா இருந்தாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டோட இருக்கிற ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணணும். எங்கெங்கேருந்து பிரச்சனை வருது, எதனால் வருது அப்படின்னு ஆன்மீக ரீதியாக நீங்கள் யோசிக்கணும். நான் எந்த பிரச்சனையும் பண்ணலை, எல்லாரும் பிரச்சனை பண்ணுறாங்க, நீங்கள் உடனே உங்களை நியாயப்படுத்திக்காமல் என்கிட்டையும் சில பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கணும். ஸோ அப்படி ஒத்துக்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ ஆரம்பத்தில் நமக்கும் லைஃபே பிரச்சனையாக தான் இருந்தது. என்னடா வாழ்க்கை இது, கடவுளும் இல்லை, ஒன்றும் இல்லை, நமக்கு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போது தான் பிரச்சனை நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு நான் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்.
யார் யார் பிரச்சனைக்கு முதல் காரணம் நான் தான் என்று ஒத்துக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கு முக்கால்வாசி பிரச்சனை தீர்ந்துவிடும். ஏன்னா பிரச்சனை நம்மக்கிட்ட தான் இருக்குது, வெளியில் இல்லை. வெளியில் இருக்கிற பிரச்சனை இருக்குது, பட் அது சீக்கிரம் நம்மளால் நினச்சா அது டெலீட் பண்ண முடியும், அதை வெளியே எடுக்க முடியும். எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைக்கிறீர்களோ அதுக்கு 2 மணி நேரம் நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் அதை தெளிவுபடுத்துங்க. இந்தந்த பிரச்சனை இதனால் வருதா அப்படின்ட்டு. இதை எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாதுன்னு யோசிங்க. என்றைக்கோ நடந்தது, பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதை தூண்டி விட்டு அது சில பேர் பேசுவாங்க. வெளியில் நடக்கிற பிரச்சனை அதை இதையும் ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இவ்வளோ குப்பைகளையும் இவ்வளோ அழுகி போன விஷயங்களையும் ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? தூக்கி தூர போட்டுட்டு சுத்தப்படுத்துங்க. உங்கள் மனதை சுத்தப்படுத்துங்க, ஆன்மாவை சுத்தப்படுத்துங்க, க்ளீனாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் உங்களுக்காக வாழுங்க பிரதர். இந்த ஒரே ஒரு லைஃப்பை யாரும் உங்களை தவிர வேறு யாராலையும் உங்கள் லைஃப்பை வாழ முடியாது. மற்றவன் என்ன நினப்பானோ அவன் என்ன நினப்போன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் 6 அடி குழி பறித்து படுத்துற வேண்டியதுதான். மற்றவனுக்காக வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. இறைவன் உங்களுக்காக உங்களுக்கு ஒரு மனதையும் ஆன்மாவையும் கொடுத்து படைத்து அதை செயல்படுத்த அனுமதித்திருக்கிறார். அப்படிங்கும்போது அதை மற்றவனுக்காக அடமானம் வச்சுட்டு போயிடாதீங்க. உங்கள் மனதை ஒரு பக்கம் அடமானம் வச்சுறீங்க, ஆன்மாவை ஒருத்தனுக்கு அடமானம் வச்சுறீங்க, உங்களுடைய உடலை ஒரு பக்கம் அடமானம் வச்சுறீங்க உணவுக்கு. இப்படி எல்லாத்துக்கும் அடமானம் வச்சுட்டு பிரச்சனை உடலில் பிரச்சனை அதில் பிரச்சனைனா நீங்கள் சரியாக கவனிக்கலை, பராமரிக்கலை, ஒழுங்கு செய்யலை, தெளிவுபடுத்தலை, அப்படி வரதான் செய்யும். ஸோ இந்த ஒரு ஸ்கேன் நீங்கள் பண்ணனா மட்டும்தான் உண்டு. ஸோ உங்களை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். நீங்கள் போய் எலும்பு முறிவுனா ஸ்கேன் பண்ணுற மாதிரி உங்களை நீங்களே ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். எங்கெங்கே பிரச்சனைகள் தொடங்குது, எந்த வழியாக பைப்லைன் வழியாக வருதுங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இதை கவனித்து நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த 4 விஷயத்தையும் ஒரு தெளிவுபடுத்திட்டிங்கனாவே உங்கள் லைஃப்பில் பிரச்சனைகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயமாக உண்டு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயம் எதன் வழியாக வருது, அதை எப்படி நம்ம ஒரு சரி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு விஷயம் பார்த்துருக்குறோம். இதுக்கான விஷயம் நீங்கள் சுத்தம் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சிங்கனாவே போதுமானது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, நல்லது.